ஒரு விஜய் டிவி பேட்டியில் நான் குடும்பத்தோடு போயிருக்கேன். என்னுடைய மகன்கிட்ட பேட்டி எடுக்கிறவங்க அர்ச்சனா கேட்குறாங்க, என் பொண்ணு பேர் அர்ச்சனா தான், என் மகன் குருட்ட கேட்குறாங்க, உங்கள் அப்பாவை பற்றி ஒரு வார்த்தை சொல்லுங்கள். அவர் சொன்னார், எங்கள் அப்பா அவருக்கு பிடிச்ச தொழிலை தேர்ந்தெடுத்துக்கிட்டார், களைப்பு இல்லாமல் பயணப்படுகிறார், அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. பிடிச்ச தொழில். என்னைய போய் மேடைக்கு போய் சொல்கிறாங்களே, அங்கே எப்படி இருக்குமோ, என்ன ஆகுமோ, மைக் சரியாக இருக்குமோ என்னமோ தெரியல, எல்லாம் கஷ்டந்தாங்க, அதை அனுபவிக்க தெரியணும். இப்போ இந்த அரங்கமும் இந்த மைக்கும் இந்த ஆடியன்ஸும் கிடைக்குமா யோசிச்சு பாருங்கள். எவ்வளோ முயற்சி பண்ணியிருக்கணும். ஒரு சென்னையில் ஒரு கூட்டத்தில் நான் பேசிக்கிட்டே இருக்கேன், கேட்கலைங்கிறாங்க. அப்புறம் அவர் மைக் செட்டுக்காரர் வந்து எதையோ சரி பண்ணிவிட்டு அந்த பக்கம் போய் எதையோ இல்லை சரி பண்ணிட்டு வந்து என்கிட்ட சொல்லிட்டு போகிறார், எல்லாம் சரியாக தான் இருக்குது, ஸ்பீக்கர் லூஸு அப்படின்னாரு. புரிஞ்சுங்களா? எல்லாம் சரியாக தான் இருக்குது, ஸ்பீக்கர் லூஸு. அதே ஏன் என்கிட்ட சொன்னார்னு எனக்கு தெரில. முகம் பார்த்து பேசுவதற்கான வாய்ப்பு எப்படி கிடைக்கும் சொல்லுங்கள் பார்க்கலாம். ஆன்லைன்னு அந்த ஒரு 2 வருஷம் பட்ட பாடு, நாங்களாவது பரவாயில்லைங்க, அந்த வகுப்படுத்த டீச்சர்கள் வாத்தியார்கள் பட்ட பாடு இருக்கு பாருங்க. இந்த அம்மா சொல்லி கொடுத்துட்ருக்கோம், அந்த அம்மா இட்லி ஊட்டிக்கிட்டு இருக்கோம் அந்த பிள்ளைக்கு. அதில் நாங்கள் மீட்டிங்கில் வேறு மாட்டியிருப்போம், 600 பேர் கலந்து கொள்கிறாங்கன்னு சொல்லியிருப்பாங்க என்கிட்ட. நான் முன்னாடி உட்காந்து அந்த சிஸ்டத்தில் உட்காந்து பேசிக்கிட்டு இருப்பேன். இதில் என்ன சிக்கல் தெரியுங்களா, பல வீடுகளில் அதை மியூட் பண்ணாமல் விட்டுருவாங்க, அம்புட்டு சத்தமும் நம்ம காதில் கேட்டுக்கிட்டே இருக்கும். ஒரு வீட்டில் விடாமல் நாய் குலைக்குது, நான் இங்கிட்டு பேசிக்கிட்டு இருக்கேன். இன்னொரு வீட்டில் ஒரு அம்மா, அவன் என்ன முடிக்கலையா அப்படின்னு கேட்குது, அதுவும் என் காதில் கேட்குது. அதை காட்டில் எனக்கு பெரிய ஒரு அதிர்ச்சி என்ன தெரியுங்களா, ஒருத்தர் கையில் வச்சுக்கிட்டே அந்த இது பார்த்துக்கிட்டு இருக்காரு, அதுவும் சேர்த்து எனக்கு தெரியுது. அதில் அவர் பக்கோடா திங்கிறாரு, முந்திரி பருப்பு திங்கிறாரு, காஃபி குடிக்கிறாரு, எந்திரிச்சு போகிறாரு, அவ்வளவும் தெரியுது. நான் முகம் மாறாமல் பேசிக்கிட்டே இருக்கேன். எனக்கு என்ன பயம்னா, அவர் அப்படியே பாத்ரூம் போயிட்டாருன்னா என்ன ஆகுறது? இதெல்லாம் ஆன்லைனில் ஏற்பட்ட அபத்தங்கள். இது நான் அனுபவிக்காமல் சொல்ல முடியுமா யோசிச்சு பாருங்க. அந்த கஷ்டமாக இருந்தாலும் சரி, அதனால் என்ன, அந்த கஷ்டங்கள் வரத்தான் செய்யும். இன்னும் அழகாக சொல்கிறதா இருந்தால், ரசனை உள்ளவர்களாக நமக்கு அமைவதுங்கிறது எவ்வளோ பெரிய விஷயம். இப்போ நீங்கள் எத்தனையோ தடவை கேட்டிருந்தாலும் கூட அந்த நகைச்சுவையை திரும்ப கேட்குறப்போ ஒரு சந்தோஷம் ஏற்படுது இல்லையா? அடே அப்பா, ஒரு 30 வருஷத்துக்கு முதல்ல நான் மதுரையில் ஒரு கூட்டத்தில் பேசிட்டு சேலத்துக்கு வந்தேன். அங்கே பேசுகிறேன். பேசி முடித்தோடனே எல்லோரும் எந்திரிச்சு கை தட்டுறாங்க. அதில் ஒரு ஆள் என்கிட்ட வந்து, இதே தானே நேற்று நீங்கள் மதுரையில் பேசுனீங்க அப்படின்னு கேட்டார். நான் அந்த ஆளை கேட்டேன், ஒன்றே யார் இங்கே வர சொன்னா? நான் தான் ஊராக போகிறேன். அதெல்லாம் அந்த காலங்க. இங்கே பேசுகிறதா அங்கே பேசலாம், அங்கே இப்போ ஒன்றுமே முடியாது. இப்போ மின்னல் வேகத்தில் இந்த லைவில் போயிட்டுருக்கு. அவ்வளோ தெரியும். தெரிஞ்சாலும் என்னங்க, நமக்கு தெரிஞ்ச நகைச்சுவைகள் இருக்கு இல்லையா, அதை திரும்ப சொல்கிறப்ப கேட்குற மாதிரி சொன்னாலே போதுங்க. திருவிளையாடல் படத்துலையும் கல்யாண பரிசில் வரக்கூடிய ஜோக்கையை திருப்பி கேட்கலையா? அதுவும் சில நகைச்சுவைகள்லாம் புரிஞ்சுக்கிறதுக்கு அந்த அந்த அப்படிங்கிற செகண்டுக்குள்ளே வரணும். தங்கவேலு ஒரு படத்தில் நாதஸ்வரம் இவங்களை வீட்டுக்கு வீட்டில் விசேஷத்துக்கு கூப்பிட்ருப்பார். அவங்க வந்தவங்க பக்கத்து தெருவில் வாசிச்சுட்டு வருவாங்க. இவர் காணமின்னு தேடி போவார். போனால் அவங்க அங்கே வாசிக்கிட்டு இருப்பாங்க. அவர் கண்ணிலேயே சொல்வார், இந்த வந்துடுறேன் அப்படிம்பார். இவர் கோவத்தோடு நிற்பாருங்க. அவருங்க வாட்சி முடிச்சுட்டு வந்த உடனே அந்த நாதஸ்வரத்தை வாங்கி அதை கழட்டி பார்த்துட்டு இப்படி பார்ப்பார். பூராத்தையும் அங்கே ஊதிட்டு வெறுங்கோலையாக கொண்டு வரையாக்கம். இந்த சங்கீத ஞானம் எப்படி இருக்கு பாருங்க. பூராத்தையும் அங்கே ஊதிட்டு வெறுங்கோலையை கொண்டு வர்றாங்க. ரசித்து கேட்குறவங்க இருந்தால் எவ்வளோ நல்லா இருக்கும். ரசனை என்பது அவ்வளோ சந்தோஷம். சாப்பாடே நம்ம ருசித்து சாப்பிடணும். அதனால தானே நம்ம அந்த காய்கறி வைக்கிறப்போ ஒவ்வொன்றையும் நல்லா இருக்குது நல்லா இல்லை சொல்லி சாப்பிட்டா நல்லாயிருக்கும். சமைச்சவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். மண் மாதிரி உட்காந்து சாப்பிடுவாங்க சில பேர். ஒரு அம்மா பக்கத்து வீட்டுக்கார மாதிரி கேட்டுச்சு, உங்கள் வீட்டுக்காரர் எதை விரும்பி சாப்பிடுவாங்க? அது எதை போட்டாலும் திங்க ஒன்று நல்லா. இது நல்லா இருக்குது, இது சிறப்பாக இருக்குது.
கேட்க கேட்க மகிழ்ச்சி இருக்கணும். அதுவும் அந்த சுவை இருக்கு இல்லையா, நாக்கில் எச்சி ஊறணுங்கிறாங்க. வாசனை வரணும். அந்த வாசனைங்கிற விஷயமே இல்லாமல் போனதாங்க பெரிய கொடுமை. அது எப்போ இல்லாமல் போச்சு? முந்தியெல்லாம் இந்த குழம்பு எங்கள் அம்மா வச்சது, இந்த குழம்பு என்னுடைய மனைவி வச்சது, இந்த குழம்பு என் மகள் வச்சது கண்டுபிடிப்பேன். இப்போ முடியலை. ஏன்? ஃப்ரிட்ஜ் வீட்டுக்குள்ளே வந்துருச்சு. அது வந்த பிறகு யாருக்கும் டேட் ஆஃப் பர்த்து எதுவுமே தெரியாது. ஒரு திருடை வந்து பீரோன்னு நினச்சி ஃப்ரிட்ஜை திறந்து அப்படியே மயக்கப்பட்டு விழுந்துட்டான். ஆவி அடிச்சிருச்சு அவன். அப்படியே என்னென்ன எப்போ தெரியாது. ஒரு அம்மா குழம்பு ஊற்றுச்சு கணவனுக்கு. சாப்பிட்டவன் இப்படி சொல்லி, போன மாதம் 15ஆம் தேதி ஒரு வத்த குழம்பு வச்சு பார்த்தியா, அதே மாதிரி இருக்குது, அதே தான் சாப்பிடு. 188 சீரியல் ஓடுது. ஒத்த மனுஷி பாப்பனா குழம்பு வைப்பனா. இன்னும் சில ஜோக்கெல்லாம் அங்கே ஆச்சரியமாக இருக்கும். ஒரு வீட்டில் எல்லாம் தூங்கிட்டு இருக்காங்க. பீரவை திறக்கிற சத்தம் கேட்டிருக்கு. திருடை பட்டாருன்னு எந்திரிச்சு எல்லோரும் சேர்ந்து அவனை அடிக்க போயிருக்காங்க. அவன் ஒன்று அடிக்காதீங்க, நான் திருட வரல. போன வாரம் இதே வீட்டுக்கு வந்து இதே பீரவை திறந்தேன், இந்த புடவை எடுத்தேன், என் மனைவிக்கு கலர் பிடிக்கலை, திரும்பி வைக்க வந்தேன், அடிக்காதீங்க போடா. இதோட முடியலை. அப்புறம் தான் சண்டையே ஆரம்பிச்சது. அந்த அம்மா அந்த மனைவி கேட்டிருக்காங்க, ஏயா திருடன் பொண்டாட்டிக்கே பிடிக்காத சேலையத்தான் உங்கள் வீட்டில் எனக்கு கல்யாணத்துக்கு எடுத்து வந்திருக்காங்க. எங்கே வச்ச தீ எங்கே பிடிக்குது பார்த்தீங்களா? எந்த நேரத்துலையும் அந்தந்த சந்தோஷங்களை பார்த்து நம்ம மகிழ்ச்சி அடையணுங்க. இது நமக்கு என்ன தெரியுங்களா, பெரிய கொடை. தொழில் மட்டும் இல்லை, ஒரு செயல்பாட்டில் நம்ம இறங்கிட்டோம்னா அதை பார்த்து மகிழ்ந்து மகிழ்ச்சி அடைஞ்சு. அவர் கேட்டார் பாருங்க, வீட்டில் சண்டை வருமா? அதெல்லாம் வரதாங்க செய்யும். சண்டையே வரலன்னா சொல்லக்கூடாது. அந்த 1330வது குறள் வேற ஒன்றும் இல்லை. ஊடுதல் காமத்திற்கு இன்பம், அதற்கு இன்பம் கூடி முயங்க பெறின். சின்ன சண்டை வரணும். அந்த சண்டை முடிஞ்ச பிறகு அந்த நாள் இனிய நாளாக அமையும்னு வள்ளுவர் மிக அருமையாக சொல்லியிருக்கார். அப்போ அந்த சிறு சண்டை தான், கோர்ட் வரைக்கும் போகிற சண்டை கிடையாது. அந்த சண்டை அப்படி வந்துட்டு அப்படியே போகணும். அதுக்கு தான் இன்னொரு அதிகாரம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. எவ்வளோ நேரம் பேசணும்னு தெரியாமல் நான் பாட்டு பேசிட்டே இருக்கேன். எல்லாம் போயிட்டாங்களா? அவங்கெல்லாம் இருக்காங்களா? எப்போ பிடிக்கணும்? 1/4 மணி நேரம் கூட போயிடுச்சா? சரி, இன்னும் ஒரு 12 நிமிஷம். எப்போவுமே கேட்பேன், இன்றைக்கி நான் பாட்டு கேட்காம விட்டேன். ஏன்னா ஒரு சின்ன கிராமத்துக்கு போயிருந்தப்போ நான் எவ்வளோ நேரம் பேசணும்னு கேட்டேன் அந்த ஊர் பெரியவர்கிட்ட. அவர் ஓடியாந்து என் கையை பிடிச்சி கண்ணீர் விட்டார். இப்படி கேட்கக்கூடாது, உங்கள் ஊர், எவ்வளவு நேரம் வேணாலும் நீங்கள் பேசுங்க, நாங்கள் போயிடுவோம், எங்களுக்கு வேலை இருக்கலன்னு. அப்புறம் என்ன, நான் வேலையை தவ நான் ஊராக வந்து பேசிக்கிட்டு இருக்கேன். எவ்வளோதான், இன்னும் ஸ்பீடாக போயிடுவோம். என்ன அப்படின்னா, இல்லறத்துலேயும் இனிமையை கொண்டு வரது தான் எப்படி, அதுக்கும் திருவள்ளுவர் சொல்லித்தரார். என்ன கஷ்டம்னாங்க, திருக்குறளில் எல்லாமே இருக்குதுங்க, அதை சொல்லி கொடுக்குற முறையில் தான் அதனுடைய அருமை இருக்குது. அதுதான் நமக்கு தெரியல. மனப்பாடம் பண்ணுறதுலையோ மற்றதுலையும் இல்லை. நான் ஒரு திருமணத்தில் பேசிட்டு இறங்குறேன். ஒரு 5000 பேர் கொண்ட கூட்டம். ஒரு 5 வயசு குழந்தை என்கிட்ட வந்து, நீங்கள் தானே சுட்டி டிவியில் பொம்மியும் திருக்குறளும் சொல்கிறீங்க அப்படின்னு கேட்குது. நான் அது இப்போ சுட்டி டிவியில் பண்ணுறேன். இன்னா செய்தாரை ஒருத்தல் அவர் நானும் நன்னயம் செய்து விடலைன்னா ஒரு கார்ட்டூன் பொம்மை எந்திரிச்சு என்கிட்ட கேட்கும், இன்னான்னா என்ன அப்படின்னு கேட்கும். இன்னான்னா துன்பம் அப்படின்னு சொல்லுவேன். இதை அந்த 5 வயசு பிள்ளை கண்டுபிடிச்சி என்கிட்ட வந்து கேட்குதுங்க. எனக்கு அவ்வளோ பெரிய ஆச்சரியம். உனக்கு திருக்குறள் பிடிக்குமா, நான் பேசுகிறது புரியுமான்னு கேட்டேன். பிடிக்கும். என் தம்பிக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும். அந்த பிள்ளைக்கு 5 வயசு. அவங்க தம்பியை போய் கூட்டு வந்துருச்சு. அவன் 3 வயசு. நீ நல்லா பேசுகிற அப்படின்னா, அன்னைக்கு தான் அவனே பேச ஆரம்பிச்சிருக்கான். அந்த குழந்தையும் புரிந்து கொள்ளுமாறு என்னால் பேச முடிகிறது என்றால் நம் தமிழினுடைய அருமையை தெரிந்து கொள்ளுங்கள்.
அவ்வளோதாங்க. குறளில் சொல்கிறாரு அவர். இப்போ நீங்கள் பிஸ்னஸுக்கெல்லாம் நிறைய சொல்கிறோம்ல, பிஸ்னஸ் அட்மினிஸ்ட்ரேஷன், அது ரொம்ப சிம்பிளாக சொல்கிறாரு. ரொம்ப என்னென்னா, முதல்ல திருக்குறளில் சொல்லிடுறேன், அப்புறம் நான் விளக்கம் சொல்கிறேன். குறிப்பில் குறிப்புணர்வாரை உறுப்பினில் யாது கொடுத்தும் குழல், ஒரு திருக்குறள். இது எல்லா இதுலையும் எழுதி போடுறோம் இந்த திருக்குறளை. இதுக்கு என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம்னா, இப்போ நான் பேசிகிட்டு இருக்கப்ப எனக்கு தண்ணி வேணும்னு நினச்சேன்னு வைங்களேன், தண்ணி குடிக்கணும் போல் இருக்குன்னா நான் பேசிக்கிட்டு என்ன செய்வேன், இங்கே தண்ணி கொண்டு வச்சுட்டாங்க இருக்கட்டும், தண்ணி வேணும்னா என்ன செய்வேன்னா பேசிக்கிட்டே அப்படின்னா என்ன அர்த்தம்? தண்ணி வேணும்னு அர்த்தம். குறிப்பு காட்டுறேன். இல்லைன்னா இப்படி பார்த்து தண்ணி கொண்டு வான்னு அர்த்தம். ஒருத்தரும் கவனிக்கலன்னு வச்சுக்கோங்க, யோ தண்ணி குடிங்கயா கேட்பேன்ல, இது என்னுடைய குறிப்பை வெளிப்படுத்துதல். இப்படி நான் சைகை காட்டாமல் சொல்லாமல் எதுவுமே செய்யாமல் இருக்கப்ப எனக்கு ஒருத்தர் வந்து சூடாக ஒரு காப்பியோ பாலோ ஏதோ கொண்டு கொடுக்குறாருன்னு வச்சுக்கோங்களேன், நான் குறிப்பு காட்டாத இடத்தும் என் குறிப்பை உணர்ந்து கொண்ட அவரை எப்போதும் என்னோடு வைத்து கொண்டால் நான் வெற்றி பெறலாம். இவ்வளோதாங்க. குறிப்பு உணர்வாரை உறுப்பினில் யாது கொடுத்தும் கூட, எவ்வளோ சம்பளம் கொடுத்து கூட வச்சுக்கோ, இந்நேரம் இவங்களுக்கு இது வேணும், இந்நேரம் இவங்க வேணும். பால் நினைந்தூட்டும் தாயினும் சால பறிந்துப்பாங்க. இந்நேரம் பிள்ளை அழகும்னு சொல்லி தாய் நினச்சி பால் ஊட்டுவது போல குறிப்பு உணரணும். ஒன்றும் இல்லை, ஒரு நண்பரை கூப்பிட்டு வீட்டுக்குள்ளே போகிறேன், மனைவியை நிமிந்து பார்க்குறேன் அப்படின்னா என்ன அர்த்தம்? அவர் காப்பி கொண்டு வான்னு அர்த்தம். அதுக்கு அவங்க பதிலுக்கு என்னை முறைச்சி பார்க்குறாங்க அப்படின்னா என்ன அர்த்தம்? அவனையும் கூப்பிட்டு வெளியே போய் டீ குடின்னு அர்த்தம். நான் ஒன்றே அவர்கிட்ட சொல்கிறேன், அந்த முக்கு கடையில் டீ சூப்பராக இருக்கும். அவருக்கு தெரியாத எத்தனை பேர் அவர் முக்கடை கூப்பிட்டு போயிருப்பார். குறிப்பு இல்லாத இடத்திலும் குறிப்பை அறிகிற தன்மை. திருக்குறளை கேட்குறப்ப என்ன சந்தோஷமாக இருக்குது. சரி, இப்படி கூட வைங்க, திட்டினா கூட தமிழில் திட்டினா சில பேர் சந்தோஷப்படுவாங்களாம். நீங்கள் நினைப்பீங்க எதுக்கே திட்டுவானேன்னு. இல்லை, அப்படி இல்லை, அனுபவத்தால் சொல்கிறது. ஒரு தடவை டெல்லி போயிருந்தோம், நான் சொல்கிறது ஒரு 25 வருஷம் முதல்ல. போய் இறங்கியாச்சு, எங்கே பார்த்தாலும் பனி கொட்டுது. எல்லாம் சரியாக இருக்கான்னு கேட்டேன் என் கூட வந்தவங்ககிட்ட. எல்லாம் சரியாக இருக்குது, அட்ரஸை காணோம்னாங்க. அப்படி ஆளுக தான் நம்மளோட வருவாங்க. என்ன பண்ணுறதுன்னு தெரில. எங்களுக்கு யாருக்கு ஹிந்தி தெரியாது, அங்கே இருக்க யாருக்கு தமிழ் தெரியாது. என்ன பண்ணுறதுன்னு உட்காந்துக்கிட்டு இருக்கோம். என் கூட வந்த ஒருத்தர் இந்த பக்கம் அந்த பக்கம் நடந்துக்கிட்டு சும்மா இருக்க மாட்டோம், ஒருத்தர் மேலே மோதிட்டார். மோதிட்டு சும்மா இருக்க வேண்டியதானே, எருமாடு கண்ணு தெரில அப்படின்னாரு. இவர் கையை பிடிச்சிக்கிட்டார். எருமாடா, நீங்கள் தமிழ்நாடா அப்படின்னு கேட்டார். சொல்லிவிட்டு அதுக்குள்ளே என்னையை பார்த்தாரு. ஐயா நீங்கள் வந்திருக்கீங்களா, என்ன இங்கே உட்காந்துருக்கீங்க, ஒன்றும் இல்லையா, அட்ரஸை காணும், ஒன்றும் கவலைப்படாதீங்க. ஓகமாக ஓடி லேண்ட்லைனில் ஃபோன் போட்டு ஒரு வண்டியை வரவழைச்சி எங்களை எல்லாத்தையும் அள்ளி போட்டு போய் வெந்நீர் வச்சு கொடுத்து சாப்பாடு வாங்கி கொடுத்து 3 நாள் லீவ் போட்டு எங்களோடய சுற்றி டிக்கெட்லாம் சரி பண்ணி பார்த்து கிஃப்ட்டு வாங்கி கொடுத்து அத்தனை செஞ்சு அனுப்பி இவ்வளவு ஏன் நடந்துச்சு? ஒரு எருமாடு, அவ்வளோதான். இப்போ இவர் ஹிந்தியில் திட்டி அவருக்கு பதிலுக்கு இங்கிலீஷில் திட்டிருந்தாருன்னு வச்சுக்கோங்க, என்ன ஆகும்? இதைத்தான் அருணகிரிநாதர் சொல்கிறாரு, திட்டுனா கூட தமிழில் திட்டு. மொய்தாரணிகுழல் வள்ளியை வேட்டவன் முத்தமிழால் வைதாரையும் இங்கு வாழ வைப்பான். வெய்யவாரணம் போல் கைதான் இருபதுடையான் தலைபத்தும் கத்தரிக்கை எய்தான் மருகன் உமையால் பயந்து இளஞ்சியுமே. முழுப்பாட்டாக சொல்லணும், எப்போவுமே பாதி பாதியாக சொல்லப்படாது, மறந்து போயிடும். நெஞ்சையெல்லாம் சிலப்பதிகாரம். அடுத்த வரி கேளுங்க, அடுத்த வரி கேளுங்க, அவ்வளோதாங்க முடிஞ்சு பாட்டு. இல்லை, என்றோர் மணி ஆரம் படைத்த தமிழ்நாடு. திருக்குறளே தப்பாக எழுதுற என்ன பண்ணுவீங்க? அகர முதல் எழுத்தெல்லாம் நிற்காதற்கு தகன எழுதுகிறேன் ஒருத்தன். குரல் முடிச்சிட்டேன். வேண்டுகோளா? சரி, சரி, ஒன்றும் இல்லை. நம்ம இந்த எங்கள் ஹியூமர் கிளப்லலாம் அங்கே நாங்கள் இந்த கட்டணம் வச்சுருப்போம். இங்கே ஆயுள் சந்தா வச்சுருந்தாங்க, அதே மாதிரி வருட சந்தா வச்சுருப்பாங்க. எங்கள் ஹியூமர் கிளப்பில் நாங்கள் ஆரம்பிக்கிற காலத்தில் ஒரு 100 ரூபா வச்சுருந்தோம், 200 ரூபா வச்சுருந்தோம். அப்போ ஒருத்தர் எந்திரிச்சு 500 ரூபா ஆக்குங்க அப்படின்னாரு. எனக்கு அப்படியே மெய் செலுத்து போச்சு. இப்படிப்பட்ட மனுஷங்க வேணுமே, எப்படி சொல்கிறீங்க அப்படின்னேன். நாங்கள் என்ன கொடுக்க வரோம், நீங்கள் எவ்வளோ வேணாலும் ஆக்கிங்க, கொடுத்தா தான் நல்லாயிருக்கும். அப்போ சந்தாதாரர்கள் இப்போ நம்ம சொன்ன மாதிரி ஸ்பான்சர்ஸ் எப்படி முக்கியமோ அதுபோல் நகைச்சுவை மன்றத்தில் நானும் இருக்கேன். இது ரொம்ப எளிமையாக சொல்லலாங்க. எப்படின்னா, தஞ்சை பெரிய கோயில் கட்டினப்ப குந்தவை நாச்சியார் அக்கா
மகள் பேரும் குந்தவை ராஜராஜ சோழனுக்கு தன்னுடைய ஆபரணங்களை எல்லாம் அள்ளி கொடுத்து அதை கட்ட வச்சாங்களாம். அப்பையும் கூட ராஜராஜ சோழன் வீட்டுக்கு ஒரு பொண்ணு தரணும்னு கேட்டாராம். அப்போ அக்கா கேட்டாங்களாம், நம்மகிட்ட இல்லாத பொண்ணா எதுக்கு வீட்டுக்கு ஒரு பொண்ணு கேட்குறீங்க? அதுக்கு அரசன் சொன்ன ஒரு வார்த்தை என்னவா, இந்த கோயிலை பார்க்குறப்பெல்லாம் இதில் என் பணமும் இருக்கிறது என்று ஒருவன் நினைத்தால் அது அவனுக்கு பெருமை. இவ்வளோ பேர் நகைச்சுவை மன்றத்துக்கு வர்றாங்கன்னா நானும் அதில் சந்தாதார். நம்ம இந்த இந்த கார்டு கொடுக்குறப்ப என்ன சந்தோஷமாக இருந்தது தெரியுங்களா? அது மட்டும் இல்லை, நம்ம வீட்டுக்கு போய் சொல்கிறப்ப வீட்டில் நீ வராமல் போயிட்டியே அப்படின்னு கணவனோ மனைவியோ சொல்லாமல் எல்லோரும் குடும்பத்தோடு வரணும், குழந்தை குட்டியோடு வரணும். முகத்தில் முகம் பார்க்கலாம், விரல் நகத்தின் பவளத்தின் நிறம் பார்க்கலாம், இகத்தில் இருக்கும் சுகம் எத்தனை ஆனாலும் இருவருக்கும் பொதுவாக்கலாம், அன்பே அதன் எண்ணிக்கை விரிவாக்கலாம். இது பட்டுக்கோட்டை பாட்டு. எவ்வளவு இன்பம் இருந்தாலும் அதை 2 பேருக்குமாக சேர்த்து கொடுத்தா அது எப்பவும் நல்லது, அதான் வேணும் அப்படின்னு சொல்லி அந்த பாட்டு இருக்குது. அப்போ மகிழ்ச்சி என்ன செய்யணும்? சந்தோஷத்தை அடுத்த ஆள்கிட்ட சொல்லுங்கள், 2 பங்காக மாறும். சோகத்தை அடுத்த ஆள்கிட்ட சொல்லுங்கள், பாதியாக குறையும். நமக்கு சில நேரங்களில் அதுவும் வேணும், இது ரொம்ப முக்கியமாக வேணும். இன்னொன்று, நான் சொல்கிற ஜோக்கே கூட நீங்கள் சொல்கிறப்ப இன்னும் நல்லா இருக்குங்க. சட்டுன்னு வாங்கி அடிக்கணும். ஜோக்குக்கெல்லாம் நேரம்லாம் அடிக்கக்கூடாது. சில பேர் கதை மாதிரி காமன் நேரம்லாம் சொல்கிறாங்க. போகிற போக்கில் நானும் கமல் சார் உட்காந்து பேசுகிறப்ப என்னன்னு கேட்டால் நாகேஷை பற்றி தான் அதிகம் பேசுவோம். அதாவது இந்த ஸ்பீடு யாரும் சொல்ல முடியாது ஜோக்கை. சென்னை ஹியூமர் கிளப்பில் நான் பேசுனது பார்த்திங்கன்னா யூடியூப்பில் இருக்குது. அவர் கமல் சார், பாலச்சந்தர், அவங்க தேசியமெல்லாம் உட்காந்துருப்பாங்க, நான் பேசுவேன். அதில் ஒரு விஷயம் கூட சொல்லியிருப்பேன். ஊட்டி வரை உறவுன்னு ஒரு படம் வந்துச்சு, நீங்கள் பார்த்துருப்பீங்க. பார்க்கலனாலும் இப்போ கூட பார்த்துடலாம். அதில் நாகேஷ் டாக்டராக இருப்பாருங்க. ஒருத்தர் நான் உங்கள் பழைய பேஷண்ட் அப்படிமா, இருக்க முடியாதே அப்படிம்பாரு. அவ்வளோதான் ஜோக்கு. என்ன அர்த்தம்? அவங்கெல்லாம் செத்துருப்பாங்க, இல்லைன்னா ஏன்ட்ட வர மாட்டாங்க. போகிற போக்கில் அடி பாருங்க. இந்த அப்படிங்கிறதுக்குள்ளே ஜோக்கு வரணும். இதே மாதிரி சுமதியின் சுந்தரின்னு ஒரு படம். அதில் சிவாஜிகிட்ட சொல்லுவார் நாகேஷ், இங்கே மேனேஜர் ஆகணும்னா குதிரையெல்லாம் ஓட்ட தெரியணும். தாராளமாக ஓட்டுறேன், டக்குன்னு குதிரை ஓட்டிவார். யார்? சிவாஜி. 2 குதிரை நிற்கும். சிவாஜி ஏறி டக்குன்னு அந்த குதிரை கிளம்பிடும். நாகேஷ் ஏறின குதிரை கிளம்பாது. அடித்து பார்ப்பார், உதச்சி பார்ப்பார், ஒன்றும் ஆகாது. திடீர்னு இவர் உட்காந்துருக்கப்பே அந்த குதிரை திரும்பி பார்க்கும். என்ன, எங்கேயோ பார்த்த இடம் மாதிரி இருக்கியா? அதே இடம் தான், நகலவே இல்லை அப்படிம்பாரு. எங்கேயோ பார்த்த இடம் மாதிரி இருக்குன்னு அந்த குதிரை திரும்பி பார்க்குதான். நான் கமல் சார்கிட்ட கேட்டேன், இந்த டயலாக் அதில் எழுதியிருப்பாங்களான்னு. அவர் சொன்னார், எழுதியிருக்க மாட்டாங்க, ஆன் த ஸ்பாட் அடிப்பாங்களாம் அப்படிங்கிறதுக்குள்ளே. அதுதான் இந்த ஸ்பான்டேனியஸ் ஓவர்ஃப்ளோ. அபூர்வ சகோதரர்களில் அந்த கமலுக்கு பதிலாக இந்த கமலுக்கு கொண்டு வந்துடுவாங்க, குட்டை கமலை. வந்த உடனே கிரேசி மோகன் எழுதாத ஒரு டயலாக்கை நாயர் சொன்னாராம், பாக்கி எங்கடா அப்படின்னு கேட்டிருக்காரு. அந்த கமலஹாசனில் முழு கமலஹாசன் காட்டாமல் பாக்கி எங்கடா அப்படின்னு இருக்காரு. 15 நிமிஷம் ஷூட்டிங்கை தள்ளி வச்சுட்டாங்களாங்க. விழுந்து சிரித்து. இது பாருங்கள், அந்த உணர்வு அவருக்கு மட்டும் இல்லை, அந்த அத்தனை பேருக்கு இருக்கணும். சிரிக்கவே தெரியாதவர்கிட்ட போய் மாட்டிக்கிட்டோம்னா என்ன ஆகும்? சில பேர்கிட்ட ஜோக் சொன்னோம்னா அப்புறம் அப்படின்னு ஆர்வமாக கேட்பாங்க. ஏய் அப்புறம்னா என்ன? நான் என்ன கதையாக சொல்கிறேன், இது ஜோக்குன்னு. ஐயோ முதல்ல சொல்ல வேண்டியதானே தம்பி. வேதனைம்பாங்கள்ல, அது மாதிரி நல்ல விஷயங்களை அப்படி ரசிக்கணும். சரி, நம்ம முடிவுக்கு வருவோம். எல்லோரும் சொன்ன மாதிரி வீடுகளில் மகிழ்ச்சி இருக்கணும், வேலை செய்கிற இடத்துல மகிழ்ச்சி இருக்கணும், பயணத்தில் மகிழ்ச்சி இருக்கணும், மகிழ்ச்சியை அனுபவிக்கிற மனசு இருக்கணும். முக்கியமாக அதுதான் வேணும். இது கிடைக்கலன்னா ஒன்றுமே செய்ய முடியாது. குற்றாலத்துக்கு டூர் போயிருந்தப்ப நண்பனுக்கு நண்பன் ஒருத்தன் வந்தேன். அவன் யாருன்னு எனக்கு தெரியாது, பெரிய குலகாரை. எல்லோரும் அந்த நிலவெளிச்சல் நீர்வீழ்ச்சியில் குளிக்கிறோம். ஒவ்வொருத்தரையாக கூப்பிட்றான், வாங்க இட்லி கடை பூட்டுவாங்க, வாங்க இட்லி கடை பூட்டுவாங்க, போடா அப்படின்னு நான் குளித்தோம். கடைசியில் இட்லி கடையை பூட்டி விட்டாங்க. மண்ணை மாதிரி தூத்துறேன் அங்கே மேலே. உங்களை நம்பி வந்தனே. அப்புறம் நான் அவனை கூப்பிட்டு கேட்டேன், நீ இட்லியே தின்னது இல்லையா? அவன் என்ன, நீ குளித்ததே இல்லையா அப்படின்னு.
நான் குளிச்சிருக்கேனப்பா, குற்றாலத்தில் குளிச்சதில்லை. இல்லை, நான் இட்லி தின்னுருக்கேன், குற்றால இட்லி தின்னதில்லை. இல்லை, அங்கே அங்கே வந்தது எதுக்கு, அதை யோசிக்கணும்ல. இப்போ இங்கே வந்திருக்கோம்னா இங்கே கொஞ்சம் நல்லா மகிழ்ச்சியாக இருக்கும், கேட்குறப்ப சந்தோஷமாக இருக்கும். திருநெல்வேலியில் பட்டிமன்றம் முடிகிறப்ப மணி 1:30, எல்லோரும் வந்து கை கொடுக்குறாங்க. ஒரு பெரியவர் வந்தாருங்க, ஒரு 85 வயசு இருக்கும். கையில் ஒரு மஞ்சள் பையை வச்சு என்கிட்ட வந்துருந்தா இப்படி ஆட்டி, காய்கறி வேண்ட்டு சொன்னாங்க என்னைய. மணி 1:30, எந்த கடை திறந்திருக்கோம்? நான் வேறு திருவழியாக போயிருக்கலாம். நான் என்னை அவர் திட்டுறாருன்னு நினச்சேங்க. இவ்வளவும் சொல்லிவிட்டு, காய்கறி நாளைக்கு வாங்கலாம்யா, இந்த தமிழ் நாளைக்கு கிடைக்குமா அப்படின்னார். இந்த தமிழ் நாளைக்கு கிடைக்குமா? இது ஒரு 3 வருஷத்துக்கு முதல்ல நடந்தது. இந்த வருஷம் ஆணி தேர் இடத்துக்கு கோயிலுக்குள்ளே பேசுகிறப்ப இதை சொல்கிறேன். நான் அங்கேயே இதே ஊரில் தான் இப்படி ஒரு பெரியவர் வந்து 1:30 மணிக்கு வந்து என்கிட்ட பேசிட்டு போனாருன்னு. கூட்டத்துக்குள்ளேருந்து நான் வந்திருக்கேன் அப்படிங்கிறாருங்க. ஒன்று தெரியுதா, நான் அப்போவே அவருக்கு 85 வயசு, நான் 3 வருஷம் கழித்து போகிறேன் 88 வயசு. அப்போவும் அந்த உற்சாகம் குறையாமல் இருக்கிறாருன்னு சொன்னால் அந்த உற்சாகத்தை நாம் உருவாக்கிக்கொள்ளணும். எம்ஜிஆர் படங்கள், எம்ஜிஆர் பாடல்களை நான் விடாமல் பார்த்துக்கிட்டே இருப்பேன். எங்கள் வீட்டில் கூட கேட்பாங்க, இது எத்தனை தடவை தான் பார்ப்பீங்கன்னு. அது ஒன்றும் இல்லை, ஒவ்வொரு முறை பார்க்குற போதும் ஒரு உற்சாகம் நம்மை பற்றி கொள்ளும். ஒரு தடவை காட்சிக்காக பார்த்துருப்பேன், ஒரு தடவை பாட்டுக்காக பார்த்துருப்பேன், ஒரு தடவை அதனுடைய வசனத்துக்காக பார்த்துருப்பேன். பார்க்க பார்க்க என் மனசில் பதியணும். அது மட்டும் இல்லை, அவர் எப்போவுமே அழுகவே மாட்டாருங்க. எப்போ அவர் என்ட்ரி கொடுக்குறப்பே நீங்கள் பார்த்திங்கன்னா அப்படி அந்த ஆலமரமே இருக்காது, ஆனால் விழுதில் வருவார். பார்த்துருக்கீங்களா? இப்படியே வந்துடுவார். பெரும்பாலும் யாரையாவது காப்பாற்றுவார், குறிப்பாக பெண்களை தான் காப்பாற்றுவார். காப்பாற்றுன உடனே அவங்க நன்றிம்பாங்க, என் கடமையை தான் செஞ்சேன் அப்படிம்பார். அவர் என்ன 24 டியூட்டியாக போட்டிருக்காங்க? இல்லை. நீங்கள் சினிமாவை, பழைய சினிமாவை பார்த்து ரசிக்கிறது மட்டும் இல்லைங்க, இன்றைக்கும் கூட நீங்கள் இப்போ புது சினிமாக்களை பார்த்து ரசிங்க. உசைன் போல்ட்டினுடைய வேகம் எவ்வளவு? ஒலிம்பிக்கில் ஹாட்ரிக் அடித்த உசைன் போல்ட்டினுடைய வேகம் எவ்வளவுன்னா துப்பாக்கி குண்டினுடைய வேகம்ங்கிறாங்க. துப்பாக்கி குண்டு என்ன ஸ்பீடாக போகுமோ அந்த வேகத்தில் ஓடக்கூடிய ஒரே மனிதன் உசைன் போல்ட். ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆனால் அது தமிழ் பட துப்பாக்கி குண்டு இல்லை, ஞாபகம் வச்சுக்கணும். ஏன்? தமிழ் பட துப்பாக்கி குண்டு எப்படி? வில்லன் சுடுவான், கதாநாயகன் ஓடுவான், குண்டு விரட்டி போகும், அவன் சந்தில் திரும்புவான், அதுவும் திரும்பும், கடைசியாக அவன் அப்படி செவத்துக்கிட்ட போய் நின்றுவான். பார்த்துருக்கீங்களா? அப்போ குண்டு வந்து இப்படியே நிற்கும். ஏன் நிற்கும் சொல்லுங்கள் பார்க்கலாம். அவள் அங்கே சாமி கும்பிட்டுக்கிட்டு இருப்பாள். கோலவேலி அம்மான்னு ஒரு பாட்டு பாடிக்கிட்டுப்பால, குண்டு யோசிக்குது. டக்குன்னு அந்த குண்டை கதாநாயகன் வாயில் போட்டு தூண்டு துப்புவேன் அப்படியே. அது வந்து யார் அந்த துப்பாக்கி கண்டுபிடிச்சாலும் அவனை துப்புறதுன்னு அர்த்தம். சரி, பழைய படங்கள்லேயும் மிஸ்டேக்ஸ் இருக்காதா? இருக்கும். குடும்பத் தலைவன் ஒரு படமாக என்ன அந்த படம் நடந்து போச்சு. அதில் எம்ஜிஆர் வந்து சிஐடி. சிஐடினா அவர் சிஐடின்னு அவருக்கே தெரியாது, அவ்வளோ ரகசியமாக இருப்பார். எம்ஆர் ராதாவும் அசோகனும் நோட்டு மாற்றுவாங்க. எம்ஜிஆர் இந்த கேமரா இருக்குங்களா, அப்போல்லாம் கேமரா எப்படி வச்சுருப்பாங்கள்ல, அந்த கேமராவில் ஃபோட்டோ எடுப்பார். ஃபோட்டோ எடுத்துகிட்டு அதை கழுவி பார்ப்பார். அவரே இப்படி பார்த்துட்டு, நீயா அப்படிம்பார். இவர் தான் ஃபோட்டோ எடுத்தார். இதுவும் ரொம்ப பேருக்கு புரியலை. போக இவர் தானே எழுத்தாப்பில் நின்று ஃபோட்டோ எடுத்தார். அப்போ நீயான்னு கேட்க வேண்டியதானே. அதில் என்னன்னா நம்மளும் இவங்களா அப்படி நம்மளும் அப்போ தான் ஆச்சரியப்படுவோம். என்னன்னா பார்த்து ரசிக்கிறது, கேட்டு ரசிக்கிறது. அந்த வார்த்தையெல்லாம் எப்படி எழுதுகிறாங்கன்னு யோசிப்போங்க. பொருள் கொண்ட பேர்கள் மனம் கொள்வதில்லை, தரும் கைகள் தேடி பொருள் வந்ததில்லை, மனம் என்ற கோயில் திறக்கின்ற போது அழைக்காமல் அங்கே தெய்வம் வந்து சேரும், அழுதவன் சிரிப்பதும் சிரித்தவன் அழுவதும் விதியால் வந்த வினையில்லை. சொல்லிட்டு புத்தன், இயேசு, காந்தி பிறந்தது பூமியில் எதற்காக தோழா, ஏழை நமக்காக. எவ்வளோ அழகாக இருக்குது இந்த பாட்டு வரிகள். கேட்ட உடனே நமக்கு மனசுக்குள்ளே பதியுதுன்னா அதுதாங்க சிறப்பு. அதோடு மட்டும் இல்லை,
கொடுக்கிற காலம் நெருங்குவதால் இனி எடுக்கிற அவசியம் இருக்காது. இருக்கிறதெல்லாம் பொதுவாக போனால் பதுக்கிற வேலையும் இருக்காது, ஒதுக்கிற வேலையும் இருக்காது. அதான் அவர் சொன்னாருங்க, நான் உட்கார்ந்துருக்க முதலமைச்சர் நாற்காலியில் ஒரு கால் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரத்தினுடைய பாட்டு என்னும் கால் அப்படின்னார். நான் ஜெயிக்க காரணம் அவர் எழுதின பாட்டு வரி. ஏன்னா அந்த காலத்தில் நாம் என்ன நினச்சோம் தெரியுமா? நான் நினச்சதெல்லாம் எம்ஜிஆரே பாட்டு எழுதி அவரே இசையமைச்சு அவரே பாடி அவரே நடிக்கிறாருன்னு நினச்சோம். அவர் நடிக்கிறாருங்கிறதா உண்மை, மற்றதெல்லாம் இல்லை. ஆனாலும் நம்ம மனசில் அது நிற்கிற மாதிரி அவர் செஞ்சார். படங்களில் அவர் எந்த வேடம் ஏற்றாலும் யாருக்கு உதவுவார். ஒரு படத்துலலாம் தர்மன் தலையாக்குன்னு நினைக்கிறேன், டாக்டர் வருவார். அப்படி ஏழைகளுக்கு உதவி செய்து ஒருத்தர் அந்த நோயாளியை கேட்பார், ஏய் நீ சாப்பிட்டியா அப்படிம்பார். இல்லை சாப்பிட்டு 2 நாள் ஆச்சு. படக்குன்னு 50 ரூபாய் எடுத்து கொடுப்பார். டாக்டர் ஃபீஸ் கொடுப்பார். கீழே கைதட்டு பின்னிட்டு ஊருக்கு டாக்டர் வாங்கி பாரு நம்மகிட்ட காசு வாங்குறான், இந்தா எப்படி எடுத்து கொடுக்குறாரு. அவர் டாக்டரா? இல்லை. பணம் அவர் தான் இல்லை. ஆனால் சந்தோஷமாக இருக்குது பார்க்க. அப்படியே வாழ்ந்தார். அதுதான் சிறப்பு. இந்த வார்த்தையும் வாழ்க்கையும் ஒன்றா இருக்கவங்க ஜெயிப்பாங்க. ஞாபகம் வச்சுக்கோங்க, வாழ்க்கையும் வார்த்தையும் ஒன்றா இருக்கவங்க ஜெயிப்பாங்க. காக்கை குருவி எங்கள் ஜாதி பாடுனா ஜாதி வேணான்னு சொன்னால்தான் இருந்தாலும் யார்? சுப்பிரமணிய பாரதி. ஏன் காக்கை குருவி எங்கள் ஜாதின்னு சேர்த்துக்கிட்டாரு? எப்படி சேர்க்க முடிஞ்சது? தனக்கு சாப்பாட்டுக்கு வச்சுருந்த அரிசியை கூட எடுத்து குருவிக்கு போடணும்னா அப்படி மனசு இருந்தால் தாங்க போட முடியும். அப்படி போட்டால் தான் அப்படி எழுத முடியும். அப்படி வச்சுக்கோங்க. எம்ஜிஆர் அவர்கள்ட்ட பிஆர் பந்துலன்னு ஒரு டைரக்டர் கேள்விப்பட்டிருப்பீங்க. கர்ணன், கப்பலோட்டி தமிழன், அற்புதமான படங்கள். அதெல்லாம் ஓடலை தெரியுமா உங்களுக்கு அந்த காலத்தில்? ஏன்னா அற்புதமான படம் பார்க்க நேரம் இல்லை. அப்புறம் பின்னாடி ஓடிச்சு. கர்ணன்லாம் திருப்பி கொண்டு வந்தாங்க, 10 கோடி வசூலுங்கிறாங்க. அவர் எம்ஜிஆரை வச்சு ஒரு படம் எடுக்கிறதுக்காக ஆர்கே சண்முகம்னு அந்த கதாசிரியரை கூப்பிட்டு எம்ஜிஆரை போய் பார்த்துருக்காரு. எம்ஜிஆர் கதை கேட்டாராம், பிடிச்சி போச்சு. என்ன பேர் வைக்கலாம்னு கேட்டுக்கார். உடனே ஆர்கே சண்முகம் சொன்னாராம், இந்த படத்துக்கு 1001 பேர் வைக்கலான்னு. எம்ஜிஆருக்கு சந்தோஷம் தாங்க முடியலைங்க. படார்னு ஜிப்பா பைக்கில் கைவிட்டு 1001 ரூபாய் அப்படியே எடுத்து அவர் கையில் கொடுத்துருக்காரு. யாருக்கு? அந்த கதாசிரியருக்கு. வாங்கின கதாசிரியர் மலமலன்னு கண்ணீர் விட்டு அழுதுட்டாராம். எம்ஜிஆருக்கு ஒன்றும் புரியல. ஏன் அழுதிங்க அப்படின்னு கேட்டாராம். இல்லை சொன்னது தான் சொன்னேன். லட்சத்தில் ஒருவன் கோடியில் ஒருவன் சொல்லியிருந்தா நீங்கள் அள்ளி கொடுத்துருக்க மாட்டீங்களா? அப்படியே கட்டி பிடிச்சிக்கிட்டாருங்க. அது அந்த ரசனை இருந்தால் தான் நல்லாயிருக்கும். லட்சுமணன் ஒரு எழுத்தாளர் இருந்தார். மா லட்சுமணன் இல்லை, அவர் பின்னாடி வந்தவர். வித்வான் லட்சுமணன், வே லட்சுமணன் 2 பேர் இருந்தாங்க. இவர் எம்ஜிஆர் ஒரு நாள் கூப்பிட்டு காலையில் உங்கள் வீட்டில் சாப்பிட கூப்பிட்டுருக்காரு. எழுத்தாளர் லட்சுமணன் உட்காந்து எம்ஜிஆரோட சாப்பிட்றாரு. அந்த அம்மா பரிமாறுறாங்க, விஎன் ஜானகி. இட்லி சாப்பிட்றப்ப லட்சுமணன் சொன்னாராம், எவ்வளோ நாளாச்சு? எம்ஜிஆர் கேட்டுக்கார், ஏன் நல்ல சாப்பாடு சாப்பிட்லையா? ரொம்ப நாள் ஆச்சுன்னு. இல்லைங்க, ராமச்சந்திரன் லட்சுமணன் உட்காந்துருக்க ஜானகி பரிமாறுற காட்சியை பார்த்து எவ்வளோ நாள் ஆச்சு. இது வேணும். எந்த நேரத்துலையும் எந்த இடத்துலையும் நமக்கு அந்த இனிமையும் ரசனையும் இருந்தால் பிரமாதமாக இருக்கும். எனக்கு நேரத்தை பற்றி சொல்லியிருக்காங்க. இப்போ அவங்க இன்னும் ஒரு 1/4 மணி நேரம் கூட பேசுங்க, 1/2 மணி நேரம் கூட பேசுங்கன்னு கேட்டாலும் கூட அது ஒரு அன்புக்காக கேட்குறாங்க. இப்போ நம்ம யார் வீட்டுக்காவது போகிறோம், 4 நாள் தங்கிட்டு தான் போகணும் அப்படின்னு கேட்குறாங்கன்னு வைங்க. இதைத்தான் எதிர்பார்த்து அப்படின்னு படுத்துடக்கூடாது. நம்ம பாட்டுக்க அடுத்த பஸ்ஸு போகணும், சரி ரைட். கேட்கணும்னு நினைக்கிறது விருப்பமாக இருந்தாலும் இது சில இடத்துல என்னென்னு கேட்டிங்கன்னா, முடிக்க முடியாமல் சில பேர் இந்த சைக்கிளில் இறங்க தெரியாமல் சுற்றுற மாதிரி சுற்றிக்கிட்டே இருப்பாங்க. என்பதை மட்டும் கூறி, என்பதை மட்டும் சொல்லி, என்பதை உங்களுக்கு எடுத்து காட்டி, இன்னும் சொல்வதாக இப்படி சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அப்புறம் கூட வந்து பின்னாடி நின்று பல பேரை முடிக்கிறதுக்காக சைகை காட்டி பேப்பர் கொடுத்து என்னென்னமோ செய்வாங்க. நான் ஒரு அரசு ஊழியர் கூடத்தில் பேசிகிட்டு இருந்தேன். நானே 3/4 மணி நேரம் பேசியிருக்கேன். அப்போ வந்து ஒருத்தர் சீட்டு கொடுத்தாரு. நான் தான் முடிக்க போகிறேன். வாங்கி பார்த்தா அதில் என்ன போட்டு தெரியுமா? மந்திரி வரும் வரை பேசவும் போட்டிருக்கு. நான் அவரை கூப்பிட்டு கேட்டேன், மந்திரி வரலன்னு என்ன பண்ணுறது? நான் வாழ்நாள் பூரா பேசிக்கிட்டே இருக்கிறதா? அதனால் இப்போ நான் பேச ஆரம்பித்து 1 மணி நேரம் ஆச்சுன்னு வைங்களேன். இந்த 1 மணி நேரமும் நான் எனக்குள்ளே ஏற்பட்ட விஷயங்கள், நான் எத்தனையோ தோல்விகளை சந்திச்சிருக்கேன். எத்தனையோ இப்போ கூட கொஞ்ச நாளைக்கு முதல்ல இவர் ரங்கநாத் பாண்டேவோட ஒரு பேட்டி நீங்கள் பார்த்துருப்பீங்க.
அந்த பேட்டியில் என்னுடைய வரலாறு முழுவதையும் சொல்லிகிட்டே இருந்தேன். ஆச்சரியப்பட்டு கேட்டார் அவர். அது எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, கஷ்டங்கள் இல்லாமல் இல்லை, சங்கடங்கள் இல்லாமல் இல்லை, ஆனால் அவற்றையெல்லாம் நாம் உள்வாங்கி கொண்டு மகிழ்ச்சியாக, நெகிழ்ச்சியாக, சந்தோஷமாக அதை மாற்றிக்கொண்டால் வாழ்க்கை நிற்கும்.